ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக சீக்கிரமாக நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ லுக் தான் நான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு போலன்னு வச்சிருந்தேன், இந்த லுக் கிரியேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் எஸ் சொன்ன காரணத்தினால, அந்த ஒரே காரணத்தினால நான் இப்போ ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஐம் ரியலி சாரி, நோ சொன்னவங்களுக்காக நான் நெக்ஸ்ட் டைம் போடாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு டைம்ல ட்விட்டர் வீடியோ போட போறேன்னா கண்டிப்பாக நான் இன்ஸ்டாகிராமில் போடுவேன். ஸோ அதில் அகெயின் எஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அண்ட் மறுபடியும் மன்னிச்சுக்கோங்க நோ சொன்னவங்களுக்காக. ஸோ வாங்க நம்ம சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, நான் அந்த லுக் ஃபுல்லாவே நான் ரீக்ரியேட் பண்ண போறது கிடையாது. ஐ லுக் மட்டும்தான் நான் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் லுக் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் ஆர் எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் ஃபுல் லுக்கும் இன்னொரு வீடியோல கவர் பண்ணி ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இப்போதைக்கு போட்ட அந்த கன்சீலரை பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பிளெண்டர் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வெட்டாக இருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அண்ட் நான் யூஸ் பண்ண கன்சீலர் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற கன்சீலர் தான். அண்ட் ஐஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக கன்சீலர் இருக்குது. பட் நான் இது வரைக்கும் அது யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த கன்சீலர் வேணும், உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் ஆர் டிஎம் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் கன்சிலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம அந்த பவுடர் பேஸ்ட் இருக்கிற ஐஷேடோவை நம்ம ரா ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்னோட அதை நிற்காம கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும், நமக்கு லாங் ஸ்டே இருக்காது. ஸோ நம்ம கன்சிலர் அப்ளை பண்ணுறப்ப கன்சிலரோட அதை ஸ்டிக் ஆகி உங்களுக்கு ரொம்ப நேரம் ஸ்டே கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம கன்சிலர் யூஸ் பண்ணி கன்சிலரை நம்ம காம்பேக்ட் வச்சோ அப்படி இல்லைன்னா லூஸ் பவுடர் வச்சோ நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஷேடோ யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் கன்சிலர் போட்டு ஐஸை நான் டார்க் சர்க்கிள்ஸ் மட்டும் நான் லைட்டாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கவர் பண்ணிட்டு காம்பேக்ட் வச்சு நான் செட் பண்ணுறேன். பண்ணிட்டு தென் ஐப்ரோஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் ஐ லுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் நான் இதுலேயுமே என்னோட ஐப்ரோஸை நான் நல்லாவே டார்க் பண்ண போகிறது கிடையாது. ஐ மீன் நான் ஷேப் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் டார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். அது ஏன்னே தெரியல, எனக்கு ஐப்ரோ ஷேப் கொடுத்தாலே பிடிக்க மாட்டேங்குது. இருக்கிறதுல மட்டும் எப்போவுமே டார்க் பண்ணிட்டு ஓடிடுவேன். பட் சம்டைம்ஸ் அதுவுமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இந்த ஸ்பூலி மட்டும் வச்சு ஒரு ஷேப் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவேன். அண்ட் ஐப்ரோஸ்க்குமே தனியாக பேலட் இருக்குது. சப்போஸ் உங்களோட ஐ ஷேடோ பேலட்டில் உங்களுக்கு பிளாக் கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஐப்ரோ பென்சில் வச்சு கூட நீங்கள் ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஐஷேடோ போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நீங்கள் ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஒரு லைட்டர் ஷேடாக தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அது உங்களோட அவுட்ஃபிட் கலரோட மேட்ச் ஆகிற மாதிரி அதுலேயுமே ஒரு லைட்டர் ஷேடாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப நம்ம ஸ்கின்ல ஹார்டாக தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர். ஸோ இப்போ நான் இதில் போடுறது ஏற்கனவே நான் ஒரு ஐ லுக் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் அதில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதில் என்னென்ன கலர் அண்ட் எப்படிலாம் போட்டேனோ அதை அப்படியே நான் அதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இப்போ நீங்கள் வேறு காஸ்டியூம் போடுறீங்க, இது உங்களுக்கு இந்த கலர் அந்த காஸ்டியூமுக்கு மேட்ச் ஆகாது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி இதில் போட்டிருக்க ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். பட் இதில் நான் போட்டிருக்க கலர் மோஸ்ட்லி எல்லா கலரோடையும் காமனாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த ஜூடியோவில் இருந்து வாங்கின இந்த காஜெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, சும்மா எடுத்து உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி கிரிச்சு விட்டுக்கோங்க. இப்படி ஃபஸ்ட்டு ஒரு சைடு முடிச்சிடலாம். ஸோ நல்லா கிறுக்கி விட்டதுக்கு அப்புறமா அகைன் இன்னொரு ப்ரஷ் எடுத்துட்டு, உங்கள்கிட்ட ப்ரஷ் இல்லைன்னா கூட ஓகே, நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபிங்கர்ஸ் வச்சு மட்டுமே ஐ லுக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். இதில் நான் ப்ரஷ் வச்சு உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். அகைன் நம்ம எடுத்துட்டு ஓகே, நம்மளோட ப்ரஷ் எடுத்துட்டு தென் இந்த ஒரு பிளாக் கலர் ஐஷேடோ பேலட்ல இருக்க பிளாக் கலர் டச் பண்ணிட்டு ஸ்மஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவுமே நீங்க எக்ஸாக்டா பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த அளவு மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவு பண்ணிவிட்டு அகெயின் நம்ம யூஸ் பண்ணி இந்த பேரட்ல இருக்கிற ஒரு ப்ரௌன் ஷேடு, இந்த ஷேடு ஆடலைன்னா நம்ம இங்க மேல போட்டுக்கோல அந்த ஷேடு. ஸோ நான் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணதுனால நான் இப்போ இந்த கலர் யூஸ் பண்றேன். இந்த கலர் லைட்டா தொட்டுட்டு தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு அகெயின் அந்த பிளாக்கோட சேர்த்து ஸ்மஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே,
ஸோ உங்களுக்கு அந்த பிளாக் கலர் ஹெவியா தெரியாது. ஸோ இப்படி பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஸ்மூத்தா கிளவுடியா நல்லா இருக்கும் பார்க்க, சாஃப்ட் லுக்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் பார்க்க ஸ்மூத்தா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிளாக் இது ஓகேன்னா விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டீப்பா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க போட்டு பண்ணிக்கோங்க. பட் இதுதான் ஸ்டெப்பு. எனக்கு கொஞ்சம் பிளாக் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அகைன் நான் இந்த ஷேடை சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணி அதுக்கு மேலேயே போட்டுக்கிறேன், பிளாக்குக்கு மேலேயே போட்டுக்கிறேன். ஸோ நீங்க என்னதான் எந்த கலர் நீங்க பிளாக் மேல போட்டாலும் உங்களுக்கு பிளாக் போகாது. ஸோ நீங்க தைரியமா பிளாக் மேல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப பார்க்க பர்ஃபெக்டா இருக்கு. அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த பேரட்ல இருக்கிற ஏதாவது இந்த ஷேடு ஷிமர் கலரா நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் இதுதான் எப்பவுமே சூஸ் பண்ணி தான் பார்க்க நேச்சுரலா இருக்கும். எல்லா ட்ரெஸ்க்குமே எல்லா கலர் ட்ரெஸ்க்குமே சூட் ஆகும். ஸோ இதை எடுத்துட்டு நான் ஃபிங்கர்ஸால ஜஸ்ட் இந்த ஐலைட்ஸ்க்கு மேல டேப் பண்ணி விட்டுக்கிறேன். பார்க்க ஹெவியா இருக்குல்ல. அதே நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு ப்ரஷ் எடுத்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். சென்டரா மட்டும் பிளெண்ட் பண்ணணும். இந்த இந்த இன்னர் கார்னரோ அவுட்டர் கார்னரோ போயிடக்கூடாது. ஸோ சென்டரா மட்டும் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, அது உங்களுக்கு இன்னுமே நல்லா வேணும்னாலும் நீங்க எவ்வளோ வேணுமோ வச்சு வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இது போதும். இதே மாதிரி இங்கேயும் பண்ணிட்டு ஓடி வந்துடுறேன். ஓகே, இந்த கண்ணுக்கு முடிச்சாச்சு. ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்க இந்த வீடியோல பார்க்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு நேர்ல பார்க்க பர்ஃபெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் முக்கியமான கட்டம் ஐலைனர். அதுல நான் போட்டிருக்க ஐலைனர் பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா எதுவுமே கவர் பண்ணிருக்க மாட்டேன். இங்க அந்த லேஷஸ்க்கு வெளியே கொஞ்சம் விங்ஸ் மாதிரி லைட்டா தெரியும். அதை நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த லாக்மியோட தான் எப்பவுமே தான் நமக்கு. ஸோ லாக்மியோட எடுத்துட்டு நல்லா நல்லா தொடச்சு விட்டுக்கோங்க. அப்படியே எடுத்து அப்படியே கண்ணில் வச்சிங்கன்னா எல்லா சைடும் ஒட்டிக்கும். ஸோ எடுத்து முடிஞ்ச அளவு நல்லா எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு மேல நம்ம டார்க் பண்ணி கரெக்டா போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்னருக்குள்ள அதாவது அப்பர் லேஷஸ் அந்த வாட்டர் லைனும் லோவர் வாட்டர் லைனும் ஜாயின் ஆகுற இடத்துல இந்த சென்டரா இருந்து மேல பார்த்த மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணணும். குட்டியா தெரியுதா? ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த எண்டான இடத்துல இருந்து அப்படியே இதோட ஜாயின் பண்ணி விட்டுறோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நம்ம லைட்டா இதை ஷேப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, முடிச்சுட்டு ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த லைட்டாக லைன் மட்டும் ட்ரா பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம சென்டராக இவ்வளோ தூரம் போகணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பட் நான் இந்த வரைக்கும் இழுத்தேன்னா எனக்கு இங்கே பண்ணியிருக்க ஐலுக்கு எல்லாமே கவர் ஆயிடும், மறைஞ்சிடும். அப்படிங்கிறதுனால நான் இங்கே மட்டும் பண்ணி விட்டுக்கிட்டேன். சின்னதாக குட்டியாக ஒரு விங்ஸ் மட்டும் போட்டுட்டு லைட்டாக ஒரு லைன் மட்டும் இதோட எண்ட் ஆகுற மாதிரி ஒரு லைன் மட்டும் இழுத்து விட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கேயே பண்ணி வந்துடுறேன். ஓகே, இப்போ மஸ்காராஸ்ல நான் இப்படி போடாம இந்த எட்ஜ் வச்சு மட்டும் நான் இப்படி இழுத்து விட்டுக்கிட்டேன். ஸோ தட் என்னால் இங்கிருந்து இங்க வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இப்படி பண்றேன். இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா இங்க இருக்கிற ஹேர் வரைக்குமே நீங்க நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் மேல எப்படி பண்ணீங்களோ கீழேயும் அதே மாதிரிதான். அதாவது அந்த வாட்டர் லைன்ல இருந்தே நான் பண்ணல, வெளியே அந்த எட்ஜ் அந்த லேஷஸோட எண்டிங்ல மட்டும் வச்சு நான் கீழே பார்த்து இழுத்து விடுறேன். பிளஸ் நம்ம இன்னும் காஜல் போடல, கீழே இந்த ஒர்க் நம்ம பண்ணல. ஸோ அதனால அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மட்டும் ஒரு லைன் மட்டும் நான் இழுத்து விட்டுருப்பேன். ஒரு கேட்டைஸ் மாதிரி சின்னதாக ஒரு லைன் மட்டும் இழுத்து விட்டுருப்பேன். பட் அப்படி நம்ம இழுத்து விட்றப்ப நான் இங்கே எதுவுமே நான் லைனர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன்.
ஸோ இதை என்ன பண்ணணும்னா அகைன் நீங்கள் எடுத்து நல்லா எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அப்பர் வாட்டர் லைன் இந்த சென்டர்லேருந்து, அதாவது உள்ளேருந்து இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் ஒரு தின்னான லைனாக. ஓகே, அகைன் லோவர் வாட்டர் லைனில் அதுக்கு மேலேயே அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் வந்து காஜல் எதுவுமே போடலை. ஸோ இது மட்டும் நல்லா ஷார்ப்பாக வர்ற மாதிரி பார்த்துட்டு விட்டுருங்க. இப்படி பார்க்குறப்ப தெரியும் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் ஃபைனலி லாஸ்ட் ஸ்டெப். நான் கீழே எந்த ஒரு காஜலுமே அப்ளை பண்ணலை. ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு ப்ரஷ் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம மேலே போகிறப்ப கூட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம், பட் கீழே போடுறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ப்ரஷ் தேவைப்படும். ஒரு குட்டி ப்ரஷ் இருந்தால் கூட ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த ஹலோ கிட்டி ப்ரஷஸ் அது வாங்கிக்கோங்கன்னா அதில் இந்த மாதிரி ப்ரஷ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு கலர் அப்ளை பண்ணியிருப்பேன்ல, இந்த கலர். ஸோ அகைன் அந்த கலரை எடுத்து இந்த லேஷஸ் கீழே அப்ளை பண்ணிக்கோங்க. இதை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா ஐ லுக் கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் நம்ம கீழே மஸ்காரா ரொம்ப லைட்டாக தான் போட்டிருப்போம். ஸோ இப்போ கொடுத்ததுனால நல்லா இப்போ டார்க் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. ஓகே, நான் வந்து இப்போ ஃபேஸ்க்கு எதுவுமே போடலை. நான் ஜஸ்ட் ஒரு ஐ லுக் மட்டும் கிரியேட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். பிகாஸ் நான் காஸ்டியூம் ஹேர் எதுவுமே நான் பண்ணலை. இந்த லுக் மட்டும் கிரியேட் பண்ணி காட்டலாம், அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறப்பனால தான் வந்தேன். ஸோ அவ்வளோதான், லுக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபை ஆயிரும். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டாட்டா, பை பாய் அண்ட் see you all in the next video.